இந்திய திரையுலகில் தன்னோட 75 வயசுலையும் சாதனை படைக்கிற ஒரு நடிகராக இருக்காரு ரஜினிகாந்த். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு நடிச்சிருந்தாலும் தமிழ் சினிமாவில் மட்டும் அவர் பண்ணின சாதனைகள் ஏராளமோ ஏராளம். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுன்ற பாடலுக்கு ஏற்ற மாதிரி இன்றைய தலைமுறை ரசிகர்களும் ரசிக்கிற நடிகர் தான் ரஜினிகாந்த். அவரோட முதல் படமான அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆகி இன்னையோட 50 வருஷம் ஆச்சு. இதன் மூலமா திரையுலகில் 50வது வருஷத்தை ரஜினி கடந்திருக்காரு. அவரோட திரை பயணத்தை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெங்களூரில் 1950 டிசம்பர் 12ஆம் தேதி பிறந்த ரஜினியோட உண்மையான பெயர் சிவாஜி ராவ் கைக்வாட். பால்ய பருவத்திலேயே தன்னோட தாயை இழந்ததால் அண்ணன் அண்ணியோட பராமரிப்புல தான் வளர்ந்தாரு. இயற்கையிலேயே முரட்டுத்தனமும் பிடிவாத குணமும் இருக்க ரஜினிக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்து பள்ளி அவரோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துச்சு. ஆஃபீஸ் பியூனா தன்னோட முதல் வேலையை ஆரம்பித்த ரஜினிகாந்த் மூட்டை தூக்குற தொழிலாளியாகவும் தச்சுப்பட்டற தொழிலாளியாகவும் வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் கர்நாடக போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக வேலை செஞ்சார். ரஜினிக்குள்ளேயும் ஒரு நடிகர் இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கு அரிதாரம் பூசி நடிகராக மாற்றினது இவரோட நண்பர் ராஜ்பகதூர். ராஜ்பகதூரோட நாடகங்களில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழக அரசு திரைப்பட கல்லூரிக்கு போய் அங்கே நடிப்பை கற்றுக்க தொடங்கினார். இயக்குனர் கே பாலச்சந்தரோட பார்வை ரஜினிகாந்த் மேலே பட அபூர்வ ராகங்கள் படத்தில் நடித்தார். ரஜினி நடித்த முதல் படம் இதுதான். இந்த படத்துக்காக இவர் பேசின முதல் வசனம் பைரவி வீடு இதுதானா, நான் பைரவியோட புருஷன்ட்டு தன்னோட முதல் காட்சியிலேயே தன்னோட நண்பர் கமல்ஹாசன் கிட்ட பேசி நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிது ரஜினிக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் தான் சிவாஜி ராவா இருந்த ரஜினிகாந்த் அப்படின்னு கே பாலச்சந்தரால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானார். இதை தொடர்ந்து கே பாலச்சந்தரோட அடுத்தடுத்த படங்களான 3 முடிச்சு, அவர்கள் போன்ற படங்களில் பிரதான வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து ரொம்பவே பிரபலமானார். வில்லனாக நடிச்சிட்டு இருந்த ரஜினியால் குணச்சித்திர கதாபாத்திரத்திலையும் ஜொலிக்க முடியும்ட்டு அவருக்குள்ளே இருந்த அந்த குணச்சித்திர நடிகரை அடையாளம் காட்டினவர் எஸ்பி முத்துராமன். இவர் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்தில் முழுக்க குணச்சித்திர வேடத்தில் நடித்து ரசிகர்களோட மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்தார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் முழு ஹீரோவாக அவதாரம் எடுத்த முதல் திரைப்படம் பைரவி. தயாரிப்பாளர் கலைஞானத்தால் ரஜினிகாந்த் ஹீரோவாக ஆக்கப்பட்டார். படத்தோட இயக்குனர் எம் பாஸ்கர். இதுவரைக்கும் எம்ஜிஆரை வச்சு படமே எடுக்காத தயாரிப்பாளர் கே பாலாஜி, முக்தா சீனிவாசன் போன்றோரும், அதே போல் சிவாஜியை வச்சு படமே எடுக்காத தேவர் ஃபிலிம்ஸ், சத்யா மூவிஸ் போன்றோரும் ரஜினியை வச்சு பல வெற்றி படங்களை கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. 70களோட கடைசியிலையும் 80களோட ஆரம்பத்திலையும் பல வித்தியாசமான படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் அன்றைய ரசிகர்களுக்கு ரொம்பவே நெருக்கமான நடிகராகவும் மாறினார். அந்த ஈர்ப்பு தான் அப்படியே மாறி அவரை சூப்பர் ஸ்டாராக உருமாற்றி இருக்கு. வேற யாரையுமே அந்த படத்துக்கு நினச்சி கூட பார்க்க முடியலைன்றது தான் உண்மை. ரஜினி திரைக்கதை எழுதி தயாரித்த படம் தான் வள்ளி. குறிப்பாக 1990களில் ரிலீஸ் ஆன தளபதி, மன்னன், அண்ணாமலை, உழைப்பாளி, வீரா, பாட்ஷா, முத்து, அருணாச்சலம் மற்றும் படையப்பான்னு எல்லா படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இதுவரைக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பெங்காலி மற்றும் ஆங்கிலம்னு எல்லா மொழிகள்லையுமே ஏறக்குறைய 170க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. காலம் மாற மக்களோட ரசனையும் மாறும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அது கூலி வரைக்கும் மாறாமலே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறமும் தொடரத்தான் போகுது. எந்த கதாபாத்திரத்திலையும் தன்னை அப்படியே பொருத்திக்கிற சாத்தியம் ரஜினிகிட்ட இருக்கு. அவரை ராகவேந்திர ராவும் ஏற்றுக்க முடியுது, எந்திரனாவும் ஏற்றுக்க முடியுது. சினிமாவுக்கு இருந்த இலக்கணத்தையே உடைச்சு இன்னைக்கு பலரும் தங்களை ஹீரோவாக நினச்சிக்கிட்டு திரையுலகத்துக்குள்ளே நுழையவும், அப்படி நுழைஞ்சவங்களும் தங்களை சூப்பர் ஸ்டார்னு நினச்சிக்கிறதுக்கும் பாதை போட்டு தந்தவர் ரஜினிகாந்த். இந்த 50 வருஷம் திரைப்பட வாழ்க்கையில் கே பாலச்சந்தர் தொடங்கி இன்றைய இளம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வரைக்கும் பல முன்னணி இயக்குனர்கள் கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரே அதிசய நாயகன் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் மட்டும்தான்.
170க்கும் மேற்பட்ட படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. இவர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன காரணன்றதை நம்ம கமெண்ட் டப்பாவில் கருத்தாக பதிவிடுங்க.